தமிழ் வனம் இந்த நிகழ்ச்சி தமிழ் வனம் என்கின்ற ஒரு அறக்கட்டளையை சக்கரபாண்டி அவர்கள் தொடங்கியிருக்கிறார். 2000 ஆண்டு பழசுன்னு நம்ம சொல்றோம். கீழடியில் ஆய்வு மட்டும் நிறைவு வருமானால் மனித இனம் தோன்றியதே மதுரையின் அருகேதான் என்று சொல்லுகிற அளவிற்கு அத்தனை பெருமை இருக்கு. அது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அங்க கிடைச்ச மண்பாண்டத்தில் எழுத்து இருக்கு. அதாவது அச்சு வருவதற்கு முன்பாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, பாத்திரங்கள்ல தான் எழுத்தை பதிப்பிச்சாங்க. ரோமாபுரியினுடைய எழுத்து இங்க கிடைக்குது, தமிழ் எழுத்து இங்க கிடைக்குது. அப்ப எவ்வளவு பழைய நகரம் நீங்க பாத்துங்க. பழைய நகரம் மட்டுமில்ல, இன்னைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய பூங்கா நகரம். இந்த நகரம் எப்பவும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நகரம். நம்ம ஆட்கள் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும். இங்க கலைவாணர் பேரன் வந்திருக்காரு. கலைவாணர் கிருஷ்ணனுடைய பேரன் அங்க இருக்காரு. அவருக்கு நம்முடைய பாராட்டு சொல்லலாம். எப்படி அதே மாதிரி நகைச்சுவை பண்றதுக்கு இஸ்மத் அவர்கள் இங்க வந்திருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர், எங்க ஹியூமன் கிளப்பினுடைய பொறுப்பாளர் அவர் தான். இன்னைக்கு என்ன தலைப்பில் பேச போறோம் அப்படின்னா, மனித மனத்தை. மனம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஆர்கன் உறுப்பு இல்லை, மூளை உறுப்பு. அந்த மனத்தை மென்மைப்படுத்துவது எது? கலையா காதலா? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. கலையின் மூலமாக செய்யலாமா? ஆமான்னு சொல்ல ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அந்த 3 பேரை பத்தி நான் அறிமுகம் பண்ணலாம் மாட்டேன், ஏன்னா தெரியாதவளை அறிமுகம் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அதை குறிப்பா முதல்ல பேச இருக்கிறவர் பல்வகையான திறமைகள் கொண்டவர், எழுத்தாளர், இயக்குனர், நடிகர், தமிழ் வனத்தினுடைய நிறுவனர் என்று பல பெருமைகளை கொண்ட நண்பர் சங்கரபாண்டி அவர்கள். வணக்கம் சொல்லிட்டு உட்கார்ந்து. அவரு கலைன்னு பேச வந்திருக்காரு. அடுத்து வந்திருக்கக்கூடியவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பழைய ஜோக்கு தங்கத்துறைன்னு சொன்னாலே வந்து உட்கார்ந்த உடனே வணக்கம்ங்கிறதுல 3 ஜோக்கு சொல்லி என்னை அசத்திட்டாருங்க. உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு ஒரு அழகான விஷயத்தை சொல்றாரு. அவரு விருதுகள் பல பெற்றவர். எல்லா தொலைக்காட்சியும் அவரை வரவேற்குது. அவர் இன்னைக்கு நமக்கிட்ட வந்திருக்கிறாரு. கலைதான் என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார் தங்கத்துறை அவர்கள். அடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய நல்ல பாடகர், உலக புகழ்பெற்ற அந்த கலைஞர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தா என்ன பெருமை கிடைக்குமோ அத்தனை பெருமை. மார்லே, போப் மார்லே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமை மிகுந்த, உலகத்து சிறந்த பாடகர்கள் ஒருவர் திறக்கூடிய, சொடக்கு மேல சொடக்குன்னு சொன்ன உடனே அவர் முகம் அப்படியே கண் முன்னாடி வந்து நிற்கும். எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு இந்த நிகழ்ச்சிக்காக கூப்பிடுறதுக்கு. சங்கரபாண்டி கூப்பிட்டு வந்திருந்தாரு. ஒரு நிமிஷத்துல அந்த வீட்டை கலகலப்பாடினாரு. எங்க வீடு பாடல் பெற்ற தலமா மாறிடுச்சு. அப்படியே இப்ப திருஞான சம்பந்தர் பாடினாரு, அவர் பாடினாரு, இவர் பாடினான்னு சொல்லுவாரு. அது போல அவர் அந்தோடி வந்து பாடினாரு. அத்தனை பெருமை வாய்ந்தது. அவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. பாடல்கள் எல்லாம் எப்போதும் புகழ்பெற்றவை. இன்னைக்கு நம்மகிட்ட பாடவும் வந்திருக்கார், பேச வந்திருக்கார். இந்த 3 பேரும் கலைதான் மனதை மென்மையாக்குது கிடையாது. காதல் மாதிரி மென்மையாக்குவது உலகத்தில் ஏதாவது உண்டா என்று பேசுவதற்காக பொதுவா அறந்தாங்கிங்கிற ஊரை சொன்ன உடனே ஆமா பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நிசா பிறந்த ஊருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கே பெருமை சேர்த்து கொண்டு கூடிய அறந்தாங்கி நிசா அவர்கள். அநேகமா அவங்களும் போகாத நாடு இல்லை, பேசாத மேடை இல்லை. அத்தனை பெருமை கொண்டவர்கள் நிசா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இங்கே பேச வந்திருப்பவர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியில புகழ்பெற்ற அருமையான பேச்சாளர் மணிமேகலை அவர்கள். பேச்சாளராக வந்திருக்கீங்கன்னு சொன்னேன் நான். ஒன்றும் இல்லை, பேச்சாளர்னு அந்த அம்மா அப்படி பயந்து போயிட்டாங்க. இப்போ ஆம்பளையா இருந்தால் பேச்சுலர்னு சொல்லியிருப்பேன். அதனால அடுத்து அவங்கள சொல்றதா இருந்தா, எனக்கு தெரிஞ்சு ஒரு நிகழ்ச்சியில் என் கூட பேசியிருக்கிறாங்க. நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஊரில். அப்போ நான் பார்த்தபோது ஒரு சின்ன வாமன வடிவமாக எனக்கு தெரிஞ்சாங்க. வாமன வடிவம்னா அவதாரங்களில் ஒன்று வாமனம்.
அந்த வாமனம் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருப்பதை போல நம்முடைய செந்தில் அவருடைய கணவர் இங்கே வந்திருக்கிறார், ராஜலட்சுமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உலகத்தையே சுற்றி வந்துட்டு இருக்காங்க. போன மாதம் இந்த 10 நாள் இருக்குமா ஆஸ்திரேலியா போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. நம்ம அனுப்பானடி போகிற மாதிரி ஆரப்பாளையம் போகிற மாதிரி ஆஸ்திரேலியா லண்டன் என்று வந்திருக்காங்க. ராஜலட்சுமி அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வரவேற்பு சொல்லி, இவங்க 3 பேரும் காதல் மனதை மென்மைப்படுத்தும் என்று பேச வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த டாக்டர்கள்லாம் தொலைக்காட்சியில் வந்தால் எங்களுக்குலாம் என்ன சந்தோஷம் தெரியுங்களா, கன்சல்டிங் ஃபீஸ் மிச்சம். அவர்கள்ட்ட எல்லா கேள்வியும் அங்கேயே கேட்டுறாங்க. இப்போ உங்களை டிவியில் பார்க்குறத நேராக பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு வருது. 10 நிமிஷம் பாடலாம், பேசலாம், எல்லாம் செய்யலாம். பேச வேண்டியது அவர்கள் கடமை, நேரத்தை பார்த்து சொல்ல வேண்டியது இருந்தால் இப்படி மணி ஆயிடுச்சு என் கடமை. உங்கள் கடமை என்ன? அப்படியே கைதட்டலாம், சிரிக்கலாம், போகணும்னு நினைச்சாலும் தப்பு இல்லை. ஒரு 2 பேரா பின்னாடி கூடி போங்க. குபீர்னு போய் எங்களை பயமுறுத்தக்கூடாது. சில ஊர்கள் நான் பார்த்துருக்கேன் 50 பேரா கிளம்புறது, போறப்ப சும்மா போறதுல போகாத பட்டிமன்றம் போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி தடுத்தாட்கொண்ட புராணம் மாதிரி சில பேர். இந்த திருமங்கலத்துலங்க என் கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா ஒரு பிள்ளையை போட்டு அடிக்குதுங்க. வருவியா, இப்படி எடுத்துக்கலாம், வருவியா? அவன் என்ன அப்படி எடுத்துக்க வந்துட்டான். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? டெல்லி தமிழ் சங்கத்தில் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஆள் போன்ல என் காது கேட்குது, போன்ல சொல்றாரு முடியல அப்படின்னாரு. நான் என்ன முடியல அப்படின்னேன். இல்ல பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. எவ்வளவு நல்லா பேச முடியுது பாத்தீங்களா தமிழ்ல. வாங்க வந்து பேசுவார், அவர்கள் எங்கோடு அழைக்கிறேன். தமிழ் வனம் அமைப்பிற்கு ஆதரவு கொடுக்கும் வண்ணமாக நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நாட்டாம்மா படம் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் விஜயகுமார் நடிச்சிருப்பார், சரத்குமார் நடிச்சிருப்பார். எப்பயுமே நீதியை மாற்றி சொல்லவே மாட்டாங்க. ஒருவேளை மாற்றி சொல்லிட்டா என்ன நடக்கும்ன்றதே அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில் எங்களுடைய நாட்டாம்மை நடுவராக வந்திருக்கக்கூடிய அந்த வகைன்னா புரியுதா? அந்த ஊர்ல சாட பேசுறது பொம்பளை தான் நினைச்சேன் நான். பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களை பணிவுடன் வணங்குகிறேன். அவருக்கு அந்த கதி வந்து விடாமல் எப்பயுமே அவர் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா ரொம்ப ஷார்ப்பாக கரெக்டாக சொல்லுவார். ஒருவேளை மாற்றி சொல்லிட்டோம் அப்படின்ட்டா இது வரைக்கும் சொன்னதில்லை, அதனால் அவர் எப்படின்றத போகிற வகையில் பார்த்துக்கலாம். தலைப்பு மனிதர்களுடைய மனதை மென்மையாக்குவது கலையா காதலா? ஏன் நீங்கள் பெரிய மனுஷன், உங்களுக்கு நாங்கள் நிறைய விஷயம் நாங்கள் சொல்ல முடியாது. உங்களுடைய அனுபவம் தான் எங்களுடைய வயசு. மனிதர்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவது கலையா காதலான்னு சொன்னோம்னா காதல்னு சொல்லிட்டு போயிடலாம், அல்லது அன்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். மென்மையாக்குவது எது அப்படின்றத நீங்க தலைப்பா கொடுத்துருக்கீங்க. தலைப்புல நிக்கணும். ஆமா ஆமா, அப்படி கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம டீட்டெயிலாக நிறைய பேசணும்னு அவசியம் இல்லை. அதனால நீங்க கலைன்னு சொல்லிட்டு முடிச்சிருங்க. நாங்க அப்படியே கிளம்பு. இருந்தாலும் லைட்டை போட்டு அதே காசு தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது லைட்டை போட்டு கொடுத்து வேலையை பார்த்துட்டேன். அதுக்காக வந்ததுக்கு சொல்லுவாங்க, ஏய் நீ நிரபராதியாப்பா, நீ நல்லா உண்மையை தான் பேசுற, இருந்தாலும் உன் தரப்பு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போலான்னு இருக்கான். கலை என்பது ஆயிலை போன்றது, பெட்ரோலும் டீசலும் இந்த அவங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம். அது நல்லபடியா போகணும்னா மனம் என்ற அந்த ஆயில் மென்மையாக இருக்கும் பொழுது அந்த வண்டியானது நீண்ட தூரம் பிரயாணப்படும். அதனால தான் சொல்றேன், மனதை மென்மையாக்குவது ஆயிலை போன்ற கலையே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மதுரையிலே ஒருத்தர் தப்பா தீர்ப்பு சொல்லிட்டு என்னன்னு நமக்கு தெரியும். அதுவும் அந்த சரவண மீனாட்சி தொடரப்ப பார்த்தீங்கன்னா அது இந்த ஷூட்டிங் நேரம் போக பாக்கி நேரம்லாம் நாங்கள் அப்படி சிரிச்சு மகிழ்வோம், சந்தோஷமா இருக்கும். அதில் என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, அந்த தொடர் வந்துட்டு இருந்தப்ப ஒரு நாள் நானும் என் மனைவியும் மீனாட்சி கோயிலுக்கு மதுரையில் போயிட்டு வெளியே வந்தோம். ஒரு அம்மா ஓடியாந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மாவை கூட்டு இல்லையா அப்படின்னு கேட்குது. இந்த என் கூட நடிச்சுல அந்த அம்மாவை நான் இப்படி கொடுத்துருவேன், யோசிச்சு பாருங்க.
அழகா பேசியிருக்காரு, நிறைவா சொன்னாரு. ஆயில் போட்டா அந்த நெகிழ்வுத்தன்மை வருவது போல கலை நம்முடைய ஆயுளை கூட்டும் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு நம்முடைய பாராட்ட சொல்லிட்டு இப்ப பெண்கள் பேச வர்றாங்க. எப்பவுமே பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படிங்கிறீங்களா? வீட்டு வாசல்ல கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்மளோட சொரு கேட்டதில்லை. அம்மா நம்மளை கேட்கணும், எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டுருக்கானா, பெரியப்பா நான் பல்ல பேர் போடுவோம். சில பேர் ஆம்பளை உட்காந்தா கேட்காம போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவமானமா இருக்கும் நமக்கு. பஸ்ஸில் கூட, மதுரையில் பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம். தப்பி தவறி பொம்பளை சீட்டில் ஒரு ஆம்பளை உட்காரட்டும். சில கிழவி அண்ணிய மாதிரி தலையை பிரிச்சு போட்டு ஆடிடுங்க. எந்திரி நாட்டை எடுத்த நாய் அப்படின்னு சொல்லி அவன் காசுல தெங்காசி போயிட்டான். அந்த பஸ்ஸில் எழுதி போட்டுக்கலாம். நான் படிச்சு பார்த்தேன். பெண்களுக்கு எத்தனை எழுத்து? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தா இங்கிலீஷ்ல லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாத பரவாயில்லைங்க, திருடர்கள் ஜாக்கிரதை. யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல, வேணும்னே எழுதிருக்காக போட்டிருக்கு. இப்ப அவரே சொன்ன மாதிரி 50 காப்பியங்களில் ஒன்றியாகிய மணிமேகலை என்ற காப்பியத்தினுடைய பெயரை கொண்டிருக்கூடிய மணிமேகலை அவர்கள் இல்லை காதல் தான் என்று பேசுமாறு வருகிறார். வாங்க பேசுமாறு அழைக்கிறது. ஓகே, இப்போ நான் பேச போறேன், எல்லாம் கவனமா கவனிங்க. ஜாதி, மதம், இனம் என எல்லா அடையாளங்களையும் தவிர்த்து என்னுடைய ஒரே அடையாளமாக இருக்கும் தமிழ் மொழியாகிய தாய்மொழிக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பசியோடு வர்றவங்களுக்கு இட்லி, பாஸ்தோட வர்றவங்களுக்கு மல்லிகைப்பூ, பக்தியோட வர்றவங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில், தன் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அருவாள்னு சங்கத்தமிழ்ல சிலப்பதிகாரத்துல ஸ்டார்ட் பண்ணி சினிமா வரைக்கும் தமிழை வளர்க்கறதுல ஒரு முக்கிய பங்கு வகித்த மதுரை மக்கள் வாழ்கின்ற இந்த மனிதன் பேசுறேன். மதுரை மக்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். என்னம்மா நீங்க எடுத்த உடனே பஸ் கேட்கல போறீங்க, நாங்களும் ஒடியாரம் போட்டுக்க அதே ஸ்பீடுக்கு. இல்ல ஸ்லோவா பேசினா மறந்துடுவோம்னு பயம் சார். பரவாயில்ல, நீங்க விட்டு வச்சே பேசலாம். இருந்தாலும் ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. அதான் ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒரு வாத்தியார் வருவாரு. அவர் வந்த உடனே பரீட்சை காலில் என்ன சொல்றீங்களா, இங்கே அவேவேன் விட்டு அவேவே எழுதணும். பக்கத்தில் இருக்கவன்ட்ட கேட்டோம், அவனை பார்த்து இந்த வேலை வச்சுக்கிற கூடாது ஏன்ட்டானு. அதனால நீங்க உங்க பிட்ட வாசிக்க. தன்னுடைய நாட்டின் மீதும் மக்களின் மீதும் மொழியின் மீதும் தொழில் மீதும் மிகுந்த காதல் உணர்வு கொண்ட, காதலை பற்றி நன்கு அறிந்த, இறுதியில் காதலே என்று தீர்ப்பு கூறவிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய நடுவர் அவர்களுக்கும் ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அடுத்த முக்கிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா இப்ப நீங்க மூச்சு விட பேசுறீங்க அப்படி. நல்ல அறிவாற்றலும் நல்ல அழகும் அறிவும் பேச்சும் திறமையும் கொண்ட எனது அணி பேச்சாளர்களுக்கு அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அணியில முக்கியமா நானும் இருக்கின்றதுக்காக தான் இந்த அழகுன்ற வார்த்தை சேர்த்துக்கிட்டேன். ஆமா, வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதுவும் உருப்படியாக நடக்காத, காதலை பற்றி ஒன்றுமே தெரியாத, காதலை எதிர்த்து பேச வந்திருக்கும் வேற்று கிரகவாசிகளுக்கு போனால் போகிறது என்று என்னுடைய கடைசி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் சாதாரண. சத்தியமா உங்க அணியில கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் இதுக்கு ரோசா வருது. கடைசியால பார்த்தா உண்மையிலே வேற்று கிரகவாசி மாதிரி தான் இருக்காங்க. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் அமையும், சிலருக்கு சில விஷயங்கள் அமையாது. அந்த மாதிரி காதலுங்கிற விஷயம் அமையாம அதுல தோத்து போய் வெறுத்து போய் அதுல காண்டாய் இன்னைக்கு காதலை எதிர்த்து அவங்க பேச வந்திருக்காங்களே தவிர மத்தபடி அவங்களுக்கு மனசுல மனசாட்சின்ற ஒரு விஷயமே கிடையாது நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எனக்கு கலை மேல ஆர்வம் இருக்கு, எனக்கு கலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கு வெயில்ல போய் உட்காந்து நீங்க பாட்டு பாடுவீங்களா? டான்ஸ் ஆடுவீங்களா? காதலிக்கு நம்ம பண்ணுவோம். போய் உட்காந்து பீச்ல 1 மணிக்கு நாட்டோட அந்த வளர்ச்சியில ஸ்டார்ட் பண்ணி வீட்டு குடும்ப பிரச்சனை வரைக்கும் அவனால அந்த இடத்துல உட்காந்து சிந்திக்க முடியுது அப்படின்னா தாங்குற மன வலிமை கொடுக்கறது அந்த காதல் தான் அப்படிங்கறத நீங்க யாருமே மறக்க கூடாது. ஆனா அது மட்டும் இல்லாம நான் வந்து ரொம்ப கேவலமா சமைப்பேன் நடுவர் அவர்களே. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பயங்கர அந்த ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டு தோசை ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தோசை சுட்டு கொண்டு போய் கொடுப்பேன். எல்லாரும் வீட்லயும் தோசை சுடும்போது ஒயிட் கலர்ல வரும், நான் சுட்டா மட்டும் என்னன்னே தெரியல அது பிளாக் கலர்ல தான் வரைக்கும் வந்துருக்கு. அதை கொண்டு போய் வச்சுட்டு நல்லா இருக்கா செல்ல குட்டி அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அது வந்து ரொம்ப கேவலமா தான் இருக்கும், கோவம் வரும். யாரா இருந்தாலும் உழைச்சிட்டு வரும்போது அந்த மாதிரி தோசையை பார்த்தா கோவம் வரும் இல்லையா? ஆனா அது எல்லாத்தையும் மீறி இல்ல செல்ல குட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு அவர் வந்து சொல்கிறார் என்றால் மனிதனுக்கு கலைமாமணி கொடுத்துருக்காங்களா? மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரியை
கோபம் தானே. அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது கூட அந்த காதல் தான். இது எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுட்டு பேசணும். இதெல்லாம் எதிரா வந்து பேசக்கூடாது. அவங்க வீட்லயே நடந்திருக்கும். வாழ்க்கையில தன்னம்பிக்கை கொடுக்கறதே வந்து முக்கியமா காதல் தான். இன்னைக்கு 4 பேர் இருக்கும்போது பேசுறதுக்கு பயப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு இத்தனை ஜாம்பவான்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இதுல வளர்ந்து வரும் இளம் அறிவாற்றல் மிக்க ஒரு கருத்துக்களை மிக துல்லியமாக எடுத்துரைக்கும் பட்டிமன்ற சூறாவளியாக இன்னைக்கு நான் வலம் வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அந்த காதல் கொடுத்த தன்னம்பிக்கை. மதுரை எத்தனையோ சோதனைகளை பார்த்திருக்கு. இதெல்லாம் சர்வசாதாரணம். நீங்க பேசுறீங்க ஐயா. காதல் அப்படிங்கிறது உடம்புல இருக்கிற உயிர் மாதிரி. கலை அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கிற சட்டை, செயின், பிரேஸ்லெட் அந்த மாதிரி. சட்டை, செயின், பிரேஸ்லெட் இல்லாம இருக்கலாம். ஆனா உடம்புல உயிர்னா தானே இதெல்லாம் போட்டு மினுக்க முடியும். அதனால் உயிராக இருக்கக்கூடிய அந்த காதலை நாம் அனைவரும் நேசிக்க வேண்டும். காதல் உணர்வு மிக்க நடுவர் அவர்களும் அதை நான் ஆதரிப்பார் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவைகளால் அத்தனை பேரையும் ஈர்த்திருக்கக்கூடிய அது அந்த பழைய ஜோக் அப்படின்னு சொன்னாலே தங்கதுரை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பிரெஞ்சை காதல் மொழின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தை வணிக மொழின்னு சொல்லுவாங்க, தமிழ் மொழியை மட்டும்தான் தாய்மொழின்னு சொல்லுவாங்க. அத்தகைய தாய்மொழியான தமிழ் மொழியை, இலக்கியத்தையும் நகைச்சுவையும் எளிமையாக மக்களுக்கு கொண்டு செல்லும் யதார்த்தமான நடுவர் ஐயா முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழ் மண்ணையும் தமிழ் சினிமாவுக்கும் நிறைய கலைஞர்களை பெற்றுத்தந்த மதுரையை சேர்ந்த தாய்மார்களுக்கும் மதுரை மக்களுக்கும் வணக்கம், நன்றி நன்றி. உண்மையிலே சென்னையிலிருந்து கிளம்பணும், செம்ம டிராபிக் ஜாம். 2 பேர் சண்டை போடுறாங்க சென்னையில டிராபிக்ல. ஏய் அடிச்சே விழுப்புரத்துல விழுவண்ணா. நான் சொன்ன கொஞ்சம் வேகமா அடி, மதுரையில ஊந்துறேன். அச்சு டமால் வந்து ஊந்தேன். இங்க ஒரு பையன் வந்து, அங்கிள் நான் உங்களோட சேனல்ல பார்த்துருக்கேன், அடிக்கடிக்கு சேனல்ல பார்த்துருக்கேன். எந்த சேனல்? விஜய் டிவியில பார்த்துருக்கேன். விஜய் டிவியா? உண்மையாவா? எந்த ஸ்டோரா பார்த்தேன்? குற்றம் நடந்தது என்னன்ட்டான். இருக்கிற டென்ஷன் அது வேற. ஏன்னா முன்னாடிலாம் டென்ஷனை குறைக்கிறதுக்கு யோகா கிளாஸுக்கு போவாங்க. இப்பெல்லாம் யோகா கிளாஸ்க்கே டென்ஷன் தான் போறான். ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஐயோ மணி ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சுட்டு சேத்துல விழுந்து வீட்டில் இருப்பான். ஏன்னா டென்ஷன் அந்த அளவுக்கு எல்லாருமே டென்ஷன் இருக்கு. இப்போ நம்ம டென்ஷனாக தான் என்ன பண்ணுவோம்? ரொம்ப டென்ஷனாக தான் வீட்டுக்கு போயிட்டு டிவி பார்ப்போம், ஒரு பாட்டு கேட்போம், ஒரு நாடகம் பார்ப்போம். ஒரு கலையை பார்க்கும்போது நம்ம மனசு வந்து அப்படியே மென்மையாகுது. இதே வீட்டுக்கு டென்ஷன்லேயே போயிட்டு பொண்டாட்டியை பார்த்தா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். காதலியை பார்த்தா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஸோ டென்ஷன் தான் ஆகுது காதலில். ஆனால் கலை வந்து நம்மளை மென்மையாக்குது. அதான் உண்மை. ஒரு பாட்டு கேட்கும்போது மென்மையாகுது, அந்த மாதிரி ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு கலையில் வந்து புகழ் பெற்றவங்களுக்கு வந்து கலை மாமணின்னு கொடுக்குறாங்க, பத்மஸ்ரீ கொடுக்குறாங்க, பத்ம பூஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பையன் 10 பொண்ணை லவ் பண்ணா, அவனுக்கு காதல் மாமணி கொடுக்க முடியுமா? நல்லா கேளுங்க. இல்ல காதல் பூஷன் கொடுக்க முடியுமா? ஏமா உன்னதான் கேக்குறேன். ஏமா மணிமேகல, உடம்புல சுகர் இருந்தாலும் டேஞ்சரு, மனசுல பிகர் இருந்தாலும் டேஞ்சரு. அசாத காதலை பத்தி பேசிட்டு இருக்கேம்மா. இப்பதான் பாம்புக்கு வந்திருக்காரு. காதல்னால பிரச்சனை தான்மா, காதல்னால பிரச்சனை. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ மணிமேகல் இருக்காங்க, இப்போ அது மாதிரி நிறைய பெண்கள் லவ் பண்றாங்க, ஆண்கள் லவ் பண்றாங்க. ஒரு பையன் நினைக்கிறான் அந்த பொண்ணை நம்ம லவ் பண்ண முடியுமா? இல்ல லவ் அந்த பொண்ணு நம்ம லவ் ஏத்துக்குமா? நம்ம லவ் ஏத்துக்கிச்சா நம்மளை கல்யாணம் பண்ணிக்குமா? இல்ல அவங்க அப்பா அம்மா சொல்ற கல்யாணம் பண்ணிக்குமா? பொண்ணுங்க நினைக்கிறாங்க அந்த பையன் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பானா, கல்யாணம் பண்ணா குடும்பம் நடத்துவானா, குடும்பம் நடத்தினா நம்மளுக்கு வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை நம்ம கிட்ட கொடுப்பானா, இல்ல அவங்க அம்மா கிட்ட கொடுப்பானா? எதுக்கு இந்த பிரச்சனை? காதல்ல மட்டும் தாங்க பிரச்சனை. இதே நீங்க போயிட்டு ஒரு இசையை கேளுங்க, ஒரு கலையை பாருங்க, உங்களுக்கு அப்படியே ரசிச்சிருவீங்க. எத்தனையோ மெட்ல இளையராஜா நம்ம மனசை தொட்டாரு, அது மாதிரி அந்த பொண்ணு என் மனசை தொட்டான்ட்டு ஒரு கலையை தான் முன்னுதாரணமா சொல்றாங்க, ஒரு இசையை. அந்த அளவுக்கு கலை வந்து முக்கியத்துவம் வாங்குது. ஏன்னா வானொலியை கண்டுபிடிச்சது மார்கோனி, ஆனா அத மக்களை கேட்க வச்சது இசைஞானி. ஒரு கலைநயத்தோட பேசும்போதுதான் புகழ் கிடைக்கும், ஒரு கலைநயத்தோட நடிக்கும் போதுதான் புகழ் கிடைக்கும். ஒரு இசையெல்லாம் இப்ப நம்ம பாடுறாங்க, ராஜலட்சுமி செந்தில் பாடுறாங்க பாட்டு, அந்த பாட்டுல தான் புகழ் கிடைக்குது. அவங்க பண்ண லவ்ல புகழ் கிடைக்கலையே. இப்ப தட்டுங்க கைய, நீங்க பண்ண லவ்ல புகழ் கிடைச்சது. நீங்க 2 பேரும் சேர்ந்து பாடுனீங்களே, சின்ன மச்சான், நேத்து ஃபுல்லா அந்த பாட்டை பாடின பிசியோதெரபிக்கு போட்டு போயிட்டாங்க. சின்ன மச்சான் பாடி அந்த அளவுக்கு வந்து பாடல் வந்து சென்று மக்களோட அடிமனதில் போயிருந்தா அதுதான் இசை. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம்
கொடுப்பான். எதுக்குங்க சொல்றான்? தனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கணும், ரசிகர்கள் சந்தோஷமா இருக்கணும், அவங்க கலையை வந்து அர்ப்பணிக்கிறான் பாருங்க, அதுதான் கலை. ஆனா காதலர்கள் அப்படி கிடையாது. அப்பா அம்மா என்ன சொன்னா நமக்கு என்ன, யாருன்னா பார்த்தா நமக்கு என்ன, நம்ம லவ் பண்ணுவோம். அதனால ஏற்படுற பிரச்சனை நிறைய இருக்கு. சில குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு, ஊரே சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் காதல் தான், கலை இல்ல. ஒரு பாட்டை கேட்டா மழை வரன்றாங்க. காதல் 2 பேர் காதலிச்சா மழை வருமா? இல்ல, மழை பெஞ்சா தான் காதல் வரும். அப்பா அம்மா கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வரும், காதல் வரும். அந்த அளவுக்கு கலைக்கு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஒரு ரசித்தவருக்கு வந்து ரசிகமணினே ஒருத்தர் பேர் வச்சாங்க. ரசிகமணி டிகேஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னன்னா குற்றால அருவிய அங்கேயே வீடு கட்டி அப்படியே குற்றால அருவியே பார்த்துட்டாரு ஒரு நாள் முழுக்க. அந்த அளவுக்கு கலையை ரசிச்சதுனால அவருக்கு ரசிகமணின்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க ஒரு பொண்ணு பின்னாடி சொன்னதுனால அவருக்கு காதல் மணின்னு பேர் வைப்பாங்களா? சொல்லுங்க, வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து உண்மையிலேயே வந்து கலை தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மென்மைப்படுத்துது. நடுவர்களே, நம் வாழ்க்கையை மென்மைப்படுத்துவது கலையே, கலையே, கலையே. அதற்கு உங்கள் கைத்தட்டல் தான் எங்களுக்கு விலையே என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆனா உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டீங்க, பிரமாதமா இருக்குது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பிரமாதம். இப்படி அழகா பேசியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு அறந்தாங்கி நிசா அவர்கள் அப்பதிலிருந்து அப்படியே கொந்தளிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. வாங்க, வாங்கம்மா, வாங்க. உண்மையிலே எனக்கு முன்னாடி வந்து பேசின 2 பேருமே ஏதோ உங்க மேல ஒரு வஞ்சம் வச்சு பேசின மாதிரியே இருந்ததுங்க. அதுல நீங்க வேற சங்கரபாண்டியனாவ ரொம்ப மரியாதையா பேசுனீங்க. ஓப்பனிங்கே உங்களுக்கு பயங்கரமா கொடுத்துட்டு போனாரு. ஒரு வார்த்தை கூட உங்களை பாராட்டுறதுக்கு 2 பேருக்குமே ஒரு வார்த்தை கூட கிடைக்கல. உங்க 2 பேருக்கும் கடைசியா ஒண்ணு உட்காந்துருக்கு பாருங்க, மதுரை மாட்டு தாங்கல தொலைஞ்சு போன மாதிரியே உட்காந்துருக்கு. உன்னையெல்லாம் பெத்தாளா செஞ்சாலான்னு தெரியல. சைசப்பர் இந்த உலகத்திலேயே நான் தான் கருப்பு நினைச்சேன். கன்றாவி என்ன விட ஒரு கருப்பு இருக்கு பாரு. ஆனா என்ன தெரிஞ்சு 2 பேரும் உங்களை ஒரு வார்த்தை கூட வர்ணிக்கலையா? நிஜமா சொல்றீங்க, பட்டிமன்ற உலகத்துல யாராவது ஒரு தடவையாவது ஐயாவினுடைய தலைமையில பேசிட மாட்டோமான்னு ஏங்காத பேச்சாளர்கள் இதுவரைக்கும் யாருமே கிடையாது. நிறைய பேர் பேசிருக்கோம், நாங்களே பேசிப்போம். ஐயா தலைமையில வாய்ப்பு கிடைக்குமா, ஐயா தலைமையில வாய்ப்பு கிடைக்குமான்னு. மதுரைக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து நீங்க மட்டும் தாங்க, அதை மறந்துடவே முடியாது யாருமே. மணியை அடிக்க மாட்டோமா? யார் வீட்டுக்கு போனா கூட காலிங் பெல் கூட அடிக்க மாட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் வச்சிருந்தா அவர் மேல எனக்கு காதல் வந்திருக்காரு. 9 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. பட் பார்த்தா அப்படி தெரியாது. 9 வருஷமா என் போட்டோ மட்டும்தான் சார் அவர் வச்சிருக்காரு. அப்படி ஒரு காதலுங்க அந்த மனுஷனுக்கு என் மேல. அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த அளவுக்கு மாத்தவும் தெரியல போட்டோவை. மனுஷன் தடவிருக்காப்புல, கடையிலலாம் கொண்டு போய் கொடுத்துருக்காப்புல, எக்ஸ்கியூஸ் மீ மாத்தி கொடுங்க. அவங்க பார்த்துருக்காங்க, இத்த தண்ணி காண்டாமிருகம் எந்த ஊர்லடா இருக்குன்னு. காதலிக்கும் போது ஒன்றும் தெரியல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லா காமெடியும் நடக்குது. ஆனால் நல்ல மனுஷன் சார். காலையில எந்திரிச்ச உடனே எங்க மாமியார்லாம் இருப்பாங்க, எங்க கூட்டு குடும்பம் தான், நாங்க தனியாலாம் இல்ல, கூட்டு குடும்பத்துல தான் இருக்கோம். காலையில எந்திரிப்பாரு, கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே செல்போனை தேடி எடுத்து என் முகத்தை பார்த்து சிரிச்சுட்டு அப்படி டெய்லி என் முகத்துல தான் கூட முழிக்கிறாரு. ஒரு நாள் கூட அவங்க அம்மா முகத்துல முழிச்சது இல்லை, ஒரு நாள் கூட அவங்க அப்பா முகத்துல முழிச்சது இல்லை. டெய்லி காலையில என் முகத்துல தான் முழிப்பாரு. செல்போனை எடுத்து எடுத்து பாப்பாரு, வச்சுட்டு பாத்ரூம் போயிருவாரு. நான் ஒரு நாள் கேட்டேன், மாமா டெய்லி எந்திரிச்சு செல்போனை பார்த்துட்டு அப்புறமா பாத்ரூம் போறீங்களே ஏன் மாமான்னு. இதை பார்த்தா தாண்டி அதுவே வருது. முதல்ல போர்க்கொடி தூக்கி அப்படி அப்படி செலவை தூக்கி நின்னவ மதுரையில ஒரு பொம்பளை. அதை யாரும் மறந்துடாதீங்க. கண்டிப்பா 3 பெண்கள் இருக்கும், அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை ஏர்போர்ட்டுக்கு விட்டுற மாட்டோம். அதனால கண்டிப்பாக நீங்கள் காதல் தான் என்று தீர்ப்பு தர வேண்டும் என்று சொல்லி அருமையான வாய்ப்பளித்த அத்துறை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அண்ணன் சங்கரபாண்டி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மீனாட்சி கருப்பு தாமா, நீங்க கவலையப்படாதீங்க. கண்ணா கருமை நிற கண்ணா அப்படிங்கிறாங்க. அதனால இன்னும் சொல்ல போனா தமிழருடைய இனத்தோட நிறமே கருமைதான் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. நல்ல அழகா பேசுறீங்க. நன்றி நன்றி நன்றி, எல்லாத்துக்கும் வணக்கம். முதல்ல நான் பிறந்த மதுரை மண்ணுக்கு என்னுடைய வணக்கத்தை. என் சொந்த ஊர் ராமநாதபுரமாக இருந்தாலும், நான் பழக்க போனது தஞ்சாவூராக இருந்தாலும், நான் பிறந்ததே கோரிப்பாளையத்தில் இருக்கிற பெரியாசனத்தில் தான் பிறந்தேன். அதனாலவும் என்னவோ இந்த மண்ணில் பிறந்த ஒரு கலைஞனும் வீணா போனதில்லை அப்படிங்கிறதுக்கு நானும் உதாரணமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல வந்து சிரிக்க, சிந்திக்க, ரசிக்க. சிரிப்பதற்காக பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்கிறாங்க.
சிந்திப்பதற்காக பேசுகிறதுக்கு என்னோடு சேர்த்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. ரசிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் இதை எனக்கு தெரிஞ்ச வகையில் பேசுகிறேன். இந்த கிரீன் லேன் அரங்கத்திலே கூடியிருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் அறிஞர் பெருமக்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வச்சுக்கிறேன். முதல்ல நான் எங்கள் ஐயா வெண்ணிலா வானம் பாடி வீசும் தொன்றல் புகழ் பாடி தன்னிலா தனக்கு நிகர் இல்லை என்று பட்டிமன்றங்களிலும் பல திரைப்படங்களிலும் மக்கள் நெஞ்ச மன்றங்களிலும் குடிகொண்டிருக்கின்ற எங்கள் முனைவர் ஆசா, எங்களுடைய நடுவர் ஐயா திரு முனைவர் கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களை வேலையிலே வழங்கி, அடிமானே மானே உறவனே நினைச்சேனே தானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே சுக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்த ஒண்ணு கேட்கறதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன. அவன் அப்படி கொஞ்சம் கேட்கும் போது அந்த காதலியே தன்னால் வந்து காதலை தருவான். அப்படியே அவன் என்னங்க காதலாகி கல்யாணம் பண்றான், சந்தோஷமா இருக்கான். சந்தோஷத்துல எத்தனை பாடல்கள் அவன் வாழ்க்கையில கலையோட போய்கிட்டு இருக்குது. இப்போ குழந்தைகிட்ட போய் காதல் பார்வை பாருங்க, அதுக்கு புரியாது. அதே குழந்தைகிட்ட போய் ரே 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 ரத்தாச்சி ரத்தக்காரன் பொண்டாட்டி இப்படி சொல்லுங்க, அந்த பிள்ளை ஆடும். கலை மூலமா போது அந்த பிள்ளைக்கு குழந்தைகளை புரிய வைக்க முடியும். அந்த மாதிரி ஏதுவான விஷயங்கள் வந்து கலை மூலமா நிறைய இருக்குங்கய்யா. என்னை கேட்டால் பஞ்சபூதங்கள் 5ன்னா இந்த கலையை சேர்த்து 6 சொல்லுவேன். உலக அதிசயங்கள் 7ன்னா கலையை சேர்த்து 8ன்னு சொல்லுவேன். ஆமாங்கய்யா. அதாவது அதே மாதிரிங்க இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேங்கய்யா. இயல் இசை நாடகம் இது இயல் இசை. இப்படி நாடகத்தோட பண்ணா இயல் இசை நாடகங்கய்யா. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, பட்டிமன்றம் இயல் மட்டும் உள்ள கலை, இயல் இசை நாடகம், இயல் இசை உள்ள கலை வந்து பாட்டு மன்றம், இயல் இசை நாடகம் 3 உள்ளது சினிமா. இங்க வந்திருக்கிறது எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறாங்க? காதல் மன்றத்துக்கு வரல, பட்டிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. பட்டிமன்றம் இது ஒரு கலை, இந்த கலை மன்றத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. ரொம்ப பாராட்டுகள். அவருக்கு நம்ம நன்றியை சொல்லிட்டு, உண்மையிலேயே காதல் தான் என்று பேசுவதற்காக ராஜலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. உனக்காக காத்திருந்தேன் நான் தூங்கி ஆனதையா பலகாலந்தா மாமி பொண்ணையத்த மக முரசேரத்தா நம்மோட ஆசையெல்லாம் நிறைவேறத்தா ஏன் உடலும் உசுருமா ஒட்டி கொண்ட மாமனே என்ன தட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே ஒன்ன நெஞ்சில நினைச்சு மஞ்சள குடிச்சு மஞ்சத்தில் வாழுறேன் எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடி கால உசுறு வாழுது எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடி கால உசுறு வாழுது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் என்னாலே அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் என்னாலே அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் என்னாலே இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் என்று முழங்கேனோ அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். பாரதியாருடைய பாட்டை அவங்க பாடுறவங்க பாரதி பாட்டை சொன்னாலும் நல்லா இருக்கு, நாட்டுப்புற பாட்டை கேட்டாலும் நல்லா இருக்கு. அருமையான விஷயம். காதல் கலை இல்லாமல் தனித்து நிற்கலாம், ஆனால் கலை காதல் இல்லாமல் நிற்க முடியாது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ராஜலட்சுமி அவர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு சொல்லி, அவர்கள் பாட்டு மட்டுமில்லாம இன்றைக்கு உலக புகழ் பெற்றிருக்காங்கன்னா அதுக்கு அவர்களுடைய நல்ல உழைப்பு ஒரு காரணம், அவர்களுடைய கணவர் முக்கியமான காரணம். அவர்களுக்கு நம்முடைய பாராட்ட சொல்லிட்டு, முன்ன நம்ம வீட்டில் ஒரு தீபம் எறிகிறப்ப அந்த விளக்கோட நிழல் செவத்தில் விழுகிறப்ப இந்த கையை வச்சுட்டு இப்படினோம்னா முயல் மாதிரி தெரியும், இப்படினோம்னா நாய் மாதிரி தெரியும். ஒன்றுமே வேண்டாம், கையில் கலை உண்டு. அந்த கலையை உணர்ற மனசு வேணும். 1000வது படத்துக்கு இசையமைச்ச போது இளையராஜா அவர்கள் பாராட்டி, இங்கே நடக்கலைங்க, பாம்பேயில் நடந்தது, அமிதாப் பச்சன் நடத்துகிறார் இந்த விழாவை.
இளையராஜா இசையமைச்ச ஒரு படம் கேளடி கண்மணி. மு மேத்தா அவர்கள் எழுதின பாட்டு இளையராஜா இசையமைச்சிருப்பார். அந்த பாட்டு போடுறப்பெல்லாங்க ஃபர்ஸ்ட் ஷோ அப்ப கரெக்டா ஒரு யானை வருமா, வந்து அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போயிருமா. அந்த படம் 44 நாள் ஓடி இருக்கு அந்த தியேட்டர்ல, டூரிக் தியேட்டர்ல. ஒரு ஷோ தான் ஓடுவாங்க. 7:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 11:30 மணிக்கு முடிச்சிருவாங்க. கரெக்டா அந்த பாட்டு போடுறப்போ வந்துருமா. 45வது நாள் வேற படம் போட்டாங்க. அந்த யானை வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்று போயிடுச்சாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ட்ட கேட்டிருக்காங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னார், இந்த யானையினுடைய குட்டி மின்சார வேலையில அடிபட்டு செத்து போச்சு. இந்த யானை மதம் முடிச்சு இந்த காட்டுல இந்த ஊர்ல எல்லாத்தையும் பந்தாடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இந்த பக்கம் வர்றப்ப இந்த பாட்டை கேட்டுச்சு. பாட்டை கேட்டதுல இருந்து அமைதியானதோடு மட்டுமில்ல 44 நாளும் தினம் வந்து இந்த பாட்டை கேட்டு போகுதுன்னு சொன்னா யானையை தன் இசையால் ஈர்த்தவர் இளையராஜா அப்படின்னு அமிதாப் பச்சன் சொல்றாருங்க 1000வது படத்துல. மிருகத்தோட மனசை மாற்ற முடியுமா? கலை என்ன செய்து மாத்தி காட்டுது. சில மீன்கள் இனவிருத்தி செய்வதற்காக 20,000 கிலோமீட்டர் புறப்பட்டு வருதாங்க. 20,000 கிலோமீட்டர் வருதான். அதை புறப்பட வைப்பது எது? திசை நோக்கி நீந்த வைப்பது எது? ஏதோ ஒன்று இழுக்கிறது, ஏதோ ஒன்று ஈர்க்கிறது. அந்த அன்பு காரணமாகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே காதல் கலை 2 என்று பார்க்கிற போது அந்த கலையையும் அவர்கள் சொன்னது போல நீங்கள் காதலித்தால் தான் முடியும். சமையல் எப்ப நல்லா இருக்கு தெரியுமா? நீங்க குதூகலமா இருந்தா தான் சமையல் நல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆக அன்பு எனும் இன்ப ஊற்று ஓடுவதால் தான் கலை என்ற பயிர் வளர்கிறது. ஆகவே மனித மனதை மென்மைப்படுத்துவது காதலே 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 என்று சொல்லி கலைஞர்களும் காதலிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.